Hello everyone. In the video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா data visualization using matplotlib part 4. So நம்ம வந்து correlation plot நம்ம வந்து பார்த்திருக்கோம். Like correlation ஓட values மட்டும் நம்ம வந்து பார்த்திருக்கோம் in form of tables. So இதை யூஸ் பண்ணி நம்ம heat map create பண்ண போறோம். So அந்த heat map வந்து இந்த correlation values in form of color palettes நமக்கு show ஆகும். So first நம்ம correlation analyze பண்ணதுக்கு numeric data மட்டும் நம்ம எடுக்க போறோம். Actually நம்ம data setல sepal length, sepal width, petal length and petal width and species 5 காலம் இருக்கா. So species வந்து நம்மளுக்கு categorical column. So அதை நம்ம drop பண்ண போறோம். So df.ilog நம்மளுக்கு all rows and 4 columns மட்டும் நம்ம எடுக்கணும். First 4 columns. இதுக்கு correlation analyze பண்றோம். அதாவது independent featuresக்கு மட்டும். So the values எப்படி இருக்கும்? Sepal length and sepal width. Same data compare பண்ணும்போது அதாவது second value பாருங்க. Sepal width with respect to sepal width. So same value நம்ம compare பண்ணோம்னா 100% relationship இருக்கும். இதே இது petal length with respect to petal width நம்ம அனலைஸ் பண்ணோம்னா 96%, 92.2% வந்து correlated-ஆ இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு கலர் பலட்ல விஷுவலைஸ் பண்றதுக்கு நம்ம ஹீட் மேப் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஹீட் மேப்ல வந்து நம்ம ஆக்சுவலி மேட்ப்ளாட்லிப்ல நம்ம சீபானையும் நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ சீபான்ல வந்து நம்மளுக்கு ஹீட் மேப்னு ஒரு கலர் பேலட் வேரியேஷன் கிராஃப் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் சீபான் அஸ் எஸ்என்எஸ். இங்க நம்ம வந்து மேட்ப்ளாட்லிப்போட சீபான் எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்என்எஸ் டாட் ஹீட் மேப் ஃபர்ஸ்ட் இங்க கார்லேஷன் வேல்யூ, அதாவது இந்த டேபிள்ல நம்ம வந்து பாஸ் பண்றோம். அனட் ஈக்குவல் டு ட்ரூனா இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து காட்டணும். தென் சி மேப் ஈக்குவல் டு கலர் மேப் ஈக்குவல் டு கூல்வார்ம். ஸோ கூல்வார்ம் கலர்ல நம்மளுக்கு கிரியேட் ஆகும். தென் இல்ல டைட்டில் ஹீட் மேப் ஆஃப் ஐரிஸ் ஃபீச்சர் கார்லேஷன் இதை நம்ம வந்து பார்க்க போறோம் உள்ள. ஸோ இந்த வேல்யூஸை இன் ஃபார்ம் ஆஃப் விஷுவலைசேஷன் கலர் பேலட் விஷுவலைசேஷன் பார்க்கலாம். ஸோ இதுல கலர் பார் நம்ம முன்னாடி ஆக்டிவேட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இங்க ஒரு கலர் பலட் இருக்கும். இதுல வேல்யூஸ் -1ல இருந்து 1 தான் நம்ம கார்லேஷன் வேல்யூ நார்மலா. ஸோ ஹைலி கார்லேட்டட் வேல்யூ வந்து மோஸ்ட்லி ரெட்டா இருக்கும். ஓகேவா, மெரூன் ஆர் ரெட். தென் க்ளோசர் டு ரெட்னாலும் நம்மளுக்கு ஹைலி கார்லேட்டட். தென் 0.87 இந்த பேட்டர்ன் தானே நமக்கு 0.87ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூஸ் இல்லாம இப்போ 0.87 இந்த வேல்யூ இல்லாட்டி இதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணிருக்கோம்னா அன்னட் ஈக்குவல் டு ட்ரூ ஆக்டிவேட் பண்ணோம்னா இந்த வேல்யூஸ் உங்களுக்கு ஷோ ஆயிருக்கு. இப்போ அன்னட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ல இருந்துச்சுன்னா இந்த கலர் பேலட் வச்சு இது வந்து என்ன வேல்யூ அப்படின்னு ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கலரையும் இங்கேயும் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து இங்க ஆல்மோஸ்ட் இருக்கா. ஸோ இது வந்து நியரஸ்ட் டு -0.3. ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம். அன்னட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு. ஸோ இதுதான் வந்து analyzing the correlation among the different columns using a color palette. That is why we make use of heat map. நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்ளாட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு 4 கிராஃப் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்மளுக்கு ரோ அண்ட் காலம்ஸ் விட்டா நம்ம வந்து பிரிக்க முடிஞ்சிருச்சுன்னா ஈக்குவல் நம்பர்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு இப்போ 18 காலம்ஸ் இருக்குன்னா 3,8 9,2 இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஈஸியா மல்டிபிள்ஸா நம்ம வந்து பிரிக்க முடிஞ்சதுன்னா நம்ம சப்ளாட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து 4 பிளாட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்டர் பவுண்டரி இருக்கணும். ஸோ அவுட்டர் பவுண்டரியில நான் 4 கிராஃப் ஃபிட் பண்ண போறேன்னா ஸோ 2 ரோ அண்ட் 2 காலம் இருக்கணும். ஸோ ரோ இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 0,1, காலம் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 0,1. ஸோ இதோட வேல்யூ பார்த்தோம்னா 0,0, இது 0,1, 1,0, 1,1. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்க இந்த பர்டிகுலர் பிளாட்ல நம்மளுக்கு வந்து ஒரு பார் கிராஃப் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணணும்னா இந்த பொசிஷனை நம்ம வந்து கால் பண்ணி தான் நம்ம வந்து இங்க வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவுட்டர் பவுண்டரி கிரியேட் பண்ணணும், அதாவது வித் அண்ட் ஹைட். ஸோ 10,10 அது வந்து நம்ம ஃபிக்ஸ் சைஸ்ல ப்ரொவைட் பண்ணிடுறோம். தென் பிளாட் டாட் சப்ளாட்ஸ் ஆஃப் 2,2. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், செகண்ட் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ நம்மளுக்கு வந்து 0,1, 0,1 2 ரோ அண்ட் 2 காலம் கிரியேட் ஆயிடுச்சா. ஸோ இது வந்து நம்ம பிக் கமா ஆக்சஸ்ன்ற வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ ஆக்சஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா 0,0, 0,1, 1,0, 1,1 இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து இது ஹோல்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த பர்டிகுலர் பிளாட்ல ஸ்கேட்டர் பிளாட் நம்ம ஃபிட் பண்ண போறோம். இங்க வந்து ஆக்சுவலி ஸ்கேட்டர் பிளாட் நம்ம ஃபிட் பண்ண போறோம். ஸோ கிராஃப் இப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனை நம்ம அக்வயர் பண்ணணும்.
இந்த லொகேஷனுக்கு நம்ம எப்படி போக முடியும்? ஆக்சிஸ் ஆஃப் 0,0ல அப்பனா நம்மளுக்கு இந்த பொசிஷன் வந்துடும். டாட் ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ணணும். என்ன காலம்ஸ்க்கு ரெண்டு நடுவில் எக்ஸ் அண்ட் ஒய் காலம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். கலர் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. தென் டைட்டில் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஆக்சிஸ் ஆஃப் 0,0 டாட் செட் டைட்டில். அப்போ எனக்கு இங்க செப்பல் லென்த் வெர்சஸ் பெட்டல் லென்த் எனக்கு ஒரு ஸ்கேட்டர் பிளாட் இங்க கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து பார் கிராஃப் நம்ம வந்து இந்த பொசிஷன்ல 0,1ல நம்ம வந்து பிளாட் பண்ண போறோம். ஸோ பார் கிராஃப்ல ஆக்சுவலி மீன் வேல்யூ தானே நம்மளுக்கு வந்து எடுக்கும். ஸோ அந்த மீன் வேல்யூவை ஃபர்ஸ்ட் குரூப் பை பண்ணி நம்ம வந்து இந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணிருப்போம் ஆல்ரெடி. ஆவரேஜ் பெட்டல் லென்த். ஸோ டாட் பிளாட் ஆஃப் கைண்ட் ஈக்குவல் டு பார். நம்மளுக்கு எந்த ஆக்சிஸ்ல நம்மளுக்கு கிரியேட் ஆகணும், இந்த பார் சார்ட் எங்க வரணும்னா 0,1 ஆக்சிஸ்ல வரணும். ஓகேவா? தென் கலர் வேரியேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஏன்னா 3 பிளாட் இருக்கு. ஓகே, 3 ஸ்பீஷிஸ் இருக்கு. ஸோ அதனால 3 கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். தென் இந்த கிராஃப்க்கு தட் இஸ் 0,1 ஆக்சிஸ்ல டைட்டில் எப்படி இருக்கணும்னா ஆவரேஜ் பெட்டல் லென்த் பை ஸ்பீஷிஸ். ஓகேவா? தென் 1,0ல ஹிஸ்டோகிராம். ஸோ ஹிஸ்டோகிராம்க்கு நம்ம எப்படி பிளாட் பண்ண முடியும்? ஆக்சிஸ் ஆஃப் 1,0 அந்த பொசிஷன் அக்வயர் பண்ணிட்டு அங்க டாட் ஹிஸ்ட். தென் இது வந்து யூனிவேரியட் அனாலிசிஸ். ஸோ ஒரே ஒரு காலம் மட்டும் பாஸ் பண்ணிட்டு பின் சைஸ் அண்ட் கலர் ப்ரொவைட் பண்றோம். தென் ஃபைனலா 1,1ல பாக்ஸ் பிளாட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ df டாட் பாக்ஸ் பிளாட் என்ன காலம்? செப்பல் லென்த். அடுத்து பை ஸ்பீஷிஸ். ஸோ நம்மளுக்கு 3 பாக்ஸ் பிளாட் அனாலிசிஸ் வரும். ஆக்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு கிரிட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அப்போ எனக்கு 4th பிளாட்ல இங்க பாக்ஸ் பிளாட் வரப்போகுது. ஓகேவா? பிளாட் டாட் டைட் லே அவுட்னா நம்ம வந்து 4 கிராஃப் நம்ம ஃபிட் பண்ண போறோம்ல. ஸோ ஒவ்வொரு கிராஃப்மே அதோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஓவர் ஆகாம இருக்கிறதுக்கு பிளாட் டாட் டைட் லே அவுட். ஸோ டைட் லே அவுட் கொடுத்துட்டு நம்ம ஷோ பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் ஆயிருக்கு. தென் பாக்ஸ் பிளாட். தென் இங்க ஹிஸ்டோகிராம். தென் ஃபர்ஸ்ட் 0,0ல ஸ்கேட்டர் பிளாட். தென் 0,1ல பார் சார்ட். தென் 1,0ல ஹிஸ்டோகிராம். 1,1ல பாக்ஸ் பிளாட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சப் பிளாட்ஸும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். டிபெண்டிங் அப்பான் உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸா ஈக்குவலா நம்ம டிவைட் பண்ண முடிஞ்சது. ஒரு 3,6 9,2 அங்க நீங்க 18 பிளாட்ஸ் கூட நம்ம ஃபிட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து சப் பிளாட்டோட பவர். இதோட டேட்டா விஷுவலைசேஷன் யூசிங் மேட்பிளாட்ல பார்ட் 4 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.